ரமலானிலும் பிற 27 மட்டும் அதிகப்படியான இபாத்துகள் மக்கள் ஈடுபடுகிறார்கள். உண்மையில் பிற 27 தான் லைலத்துல் கத்ர் இரவா? மார்க்க அறிஞர்கள் இது குறித்து கூறும் செய்தி என்ன? 27 அதிகமாக ஈடுபடுறாங்களே, அது நம்ம தவறுன்னு சொல்ல வரல. ஏன்னா 27 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 27 சத்தியம் விட்டுலாம் சொல்றாங்க. அது மாதிரி இருக்குது. ஆனால் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு, வேறு நாள் இல்லைன்னு முடிச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. நாங்கள் 27 மட்டும்தான் வணங்குவோம், கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களில் நாங்கள் வணங்க மாட்டோம்னு நினைக்கிறாங்கல்ல, இது மகா பெரிய தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாப்புல, எனக்கு கத்ருடைய இரவு காட்டித்தரப்பட்டது, நான் அதை உம்மத்துகளுக்கு சொல்ல வந்தேன். ஆனால் அப்போ ஒரு சின்ன சச்சரவு நடந்துருச்சு, பிரச்சனை. அதை பார்த்த உடனே சொல்ல மறக்கடிக்கப்பட்டு போச்சு. நாங்கள் இதுவும் கூட நன்மையாகத்தான் இருக்கும். அதனால ஒற்றைப்படையான இரவுகளை தேடிக்கொள்ளுங்க. இறுதி பத்தில் வருகின்ற ஒற்றைப்படை 21, 23, 25, 27, 29 இதில் சரியான சொல்லி என அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய மேதைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சரியான கருத்து என்னன்னு சொன்னா, எல்லா வருடங்களும் குறிப்பிட்ட ஒரு இரவில் தான் கத்ருடைய இரவு வருகிறது என்பது இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது 10 ஆண்டு கால வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் ரசூலுல்லாஹ் கத்ருடைய இரவுக்கு என்ன அடையாளம் சொன்னாங்களோ அது ஒரு வருஷம் 21 பொருந்திக்குது, இன்னொரு வருஷம் 25 பொருந்திக்குது, இன்னொரு வருஷம் 23, இன்னொரு வருஷம் 27. இப்படி கத்ருடைய இரவுக்கு ரசூலுல்லாஹ் அப்பப்போ சொன்ன செய்திகள் மாறி மாறி பொருந்தி வந்துக்குது. அப்ப இதிலிருந்து விளங்குது, வருடங்கள் எல்லா வருடங்களும் குறிப்பிட்ட ஒரு நாளில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு சம்பவிக்கிறது இல்லை. இந்த வருடம் ஒரு நாள், அடுத்த வருஷம் இன்னொரு நாள், அடுத்த வருஷம் இன்னொரு நாள். ஆக இறுதி பத்தில் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்கள் தான் கன்ஃபார்ம். ஆனா அது எந்த நாளுங்கிறது அது அல்லாஹ் தெரியும். ஏன் இந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு நாள் மட்டும் தெல்ல தெளிவாக அறிவிச்சிட்டனாக்க, அன்னைக்கு தெரிஞ்சிருந்து ஒருத்தன் ஒரு வணங்காம புறக்கணிச்சானா அவன் எவ்வளவு பெரிய பாவியா போவான். அல்லாஹ் இவ்வளவு மகத்தான நாளாக ஆக்கிட்டு பகிரங்கமாக அந்த நாள் எந்த நாள்னு அறிவிச்சதுக்கு பின்னாடியே ஒருத்தன் அதை புறக்கணிச்சிட்டு போனானுக்கு ஆக மோசமான ஆளாக போயிடுவான். ஒன்று. ரெண்டாவது, சில பேருடைய நிலைமை எப்படி, அன்னைக்கு மட்டும் தொழுதா போதும், மற்ற நாள் தொழ வேண்டியதில்லை அப்படிங்கிற மனநிலை வந்துடும். அதுவும் தப்பு. அப்ப இந்த இரவு எந்த இரவாக இருக்குமோங்கிற அந்த ஆர்வத்தோட, ஆசையோட, துடிப்போட ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவையும் அவங்க வணங்க முற்படுகிற போது அவங்க இந்த இரவனுடைய தேட்டத்திலேயே பல இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை பெறாங்க. அதுதான் சொன்னாங்க, இப்படி மறைக்கப்பட்டது கூட என் உம்மத்துகளுக்கு நன்மைன்னு சொன்னாங்க. அதனால இறுதி பத்தில் வருகின்ற ஒற்றைப்படையான ஒவ்வொரு இரவிலேயும் 27 மக்கள் இன்று நின்று வணங்குற மாதிரி வணங்கணும். அதுக்காக வேண்டி 27 வணங்குறது நம்ம தப்புன்னு சொல்ல வரல. அன்னைக்கு வணங்குற மாதிரி மற்ற ஒற்றைப்படையான வணங்க. ஆனால் அன்னைக்கு ஒன்று மட்டும் நம்ம அல்லாவே நேரடி சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கே மட்டும் நாங்கள் வணங்க மற்றலாம் விட்டுருந்தோம்னா, சில டைங்களில் இந்த சொன்ன மாதிரி அறிஞருடைய சரியான அறிஞருடைய கருத்து வந்து மாறி மாறி வருதுன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு வருஷம் 27 வரும், கரெக்ட், அப்போ கிடச்சி போயிடும். மற்ற நாளில் மற்ற வருஷம் தவற விட்ட அந்த நசீப பாக்கியத்தை இழந்துருவோம். அதனால அது அவ்வளோ சரியில்லை. இந்த 27 மாதிரி ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவையும் நம்ம இறை வணக்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்தும்.